ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து தீபக் ரவிச்சந்திரன் தான் பேசுறேன். விஜய் கேட்டையா எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தெரியாதவங்க தயவு செஞ்சு அவரோட ஹிஸ்டரியை போய் தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துட்டு வந்து லாங் டேர்ம்ல ஜெயிச்ச ராக்கெட் ஜுன்ஜன்வாலா தெரியும். அவரோட சிஷியன் தான் இவர் விஜய் கேட்டையான்னு சொல்லிட்டு. ஆனா வந்து விஜய் கேட்டையாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவர் வந்து ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டரா மாறி நல்ல வந்து கம்பெனிஸை வாங்கி நல்லா பெனிஃபிட் அடைச்சிட்டாரு. ஸோ இவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாரு. மனுஷன் நல்ல மனுஷன், நிறைய இடத்துல வந்து ஓப்பனாகவே என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேசுவார். சில கூட்டம் இருக்கு எப்படின்னா, நானும் அதை சேர்ந்தவனா கூட இருக்கலாம் மேபி. இவங்க எடுக்கிற ஸ்டாக்கோட மூவை எப்போவுமே நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா, ஸோ எப்போவுமே பிக் பிளேயர் உள்ள வராங்க அப்படின்னா சும்மா வரமாட்டாங்க. ஏன்னா 15 லட்சம் ஷேர்ஸ், ஓகேங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் உங்கள் கிளாரிட்டிக்கு மறுபடியா. ஸோ 15 லேக்ஸ் ஷேர்ஸ் இவர் வந்து வாங்கியிருக்காரு. சும்மா கிடையாதுங்க. 15 லட்சம் கொடுத்து ஒரு ஷேர்ஸை வாங்கணும், ஐ மீன் 15 லேக்ஸ் ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்றது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. இட்ஸ் எ ஹியூஜ் நம்பர், பல்க் டீல். சும்மா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாருமே ரெடியாகவும் இருக்க மாட்டாங்க. அப்படி வாங்கியிருக்காரு அப்படின்னா இங்கேருந்து ஷேர்ன்றது மூவ் ஆகும்ன்றது மார்க்கெட்டோட நம்பிக்கை. எப்போவுமே பிக் பிளேயர்ஸ் இந்த மாதிரி வாங்கும்போது மார்க்கெட்டு நிறைய டைம் இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இவர் வாங்கின நிறைய ஷேர்ஸ் அப்படிதான் மூவ் ஆயிருக்கு. ஸோ லோ ரேட்ல பிடிச்சிருக்காரு. இப்பயே பாருங்களேன், 2 நாள்லயே உங்களுக்கு நல்லா அவர் வாங்கினும் போது 14%, இன்னைக்கு வந்து 4% வரைக்கும் போய் 3%, ஐ மீன் 2%ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பா புல் ரன் இருக்கும்ன்றது இந்த ஸ்டாக்ல கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது நம்மளுக்கு இன்னும் தெரியும். ஸோ இந்த மாதிரி பிக் பிளேயரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க மார்க்கெட்டில். ஸோ தே வில் வெயிட் அண்ட் தே வில் இன்வெஸ்ட், ஓகேங்களா? எப்போல்லாம் பிக் பிளேயர் உள்ளே வராங்களோ அப்போ தான் வந்து அந்த ஷேர்ஸில் என்ட்ரி பண்ணுறதுக்காக சில கூட்டமே இருக்குது. இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஓகே? ஸோ ஒவ்வொருத்தரும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இங்கே வந்து ப்ளே பண்ணுவாங்க. பை த எண்ட் யார் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க அப்படின்றது தான் கதை, சரிங்களா? ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்குமே இட்ஸ் லைக் அ மெடிடேஷன். நம்ம நிறைய வந்து அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம்னா அதை ஒன்றும் பண்ணாது. குரங்கு மாதிரி ஜம்ப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதை அழகாக விட்டு என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணி அதில் உங்களால் எவ்வளோ விளையாட முடியுன்றது விளையாடுறது தான் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? பிக் பிளேயர் வந்து வாங்கும்போது மார்க்கெட்டில் நிறைய பேர் அதை அக்வயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் சொல்லதால இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ.